ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆற்றல் மிகும் படைத்தலைவன் போரில் வல்லோன் அந்நாளில் கலிலேயா தன்னில் வாழ்ந்தான். 100 தலைவனவன் திமிர்வாதத்து நோய் கொண்ட தன் பணியால் தன்னை காக்க காற்றனவே வருகின்ற இயேசு தன்னை கப்பர்நாகும் நகர்தனிலே கண்டு கொண்டான். மாற்றுக என் ஊழியனின் நோயை என்றான். மண்டியிட்டு அவர் முன்னே வணங்கி நின்றான். வருகின்றேன் நான் உந்தன் இல்லம் தேடி, வரத்தாலே நோய் தீர்ப்பேன் என்றார் இயேசு. அருள்நாதா, நான் பெரிய மனிதன் அல்ல, அடிமை இவன் இல்லத்தை நாட வேண்டாம். இரு என்றால் நோய் இருக்கும், போவென்றாலோ என் நோயும் உன் சொல்லால் ஓடி போகும். உரிமையுடன் நான் ஆணையிட்டால் எந்தன் ஊழியர்கள் பணி செய்யும் பான்மை போலே. அதனாலே ஒரு வார்த்தை சொல்வீர், உங்கள் அடிமை நான் வணங்குகிறேன் என்றான் வீரன். மதி போன்ற அருளாளன் பிறரை பார்த்து, மானிடரே, இவன் போல நல்ல உள்ளம் இதுகாரும் இஸ்ரவேலில் பிறந்ததில்லை. இப்படி நான் சொல்வதிலே தவறும் இல்லை. அதிகாரம் உள்ளவனின் பணிவை பாரீர். அதுபோல விசுவாசம் யாருக்கும் வேண்டும். நலமிக்க இவனும் ஒரு யூதன் அல்ல. நாளை வரும் நாளினிலே வான வீட்டில் பல தேச மக்கள் வந்து விருந்துண்பார்கள். பலமுள்ள யூதர்களோ சிதைந்து போவார். கலகம் வரும், நியாயமெல்லாம் அழிந்து போகும். கண்ணீரும் பற்கடிப்பும் அதிகமாகும். அழகையென தெரிவார்கள் என்று சொல்லி அன்போடும் படைத்தலைவன் தன்னை பார்த்தார். வெள்ளத்தில் உயர்கின்ற மலரை போல வினயத்தால் உண்மையினால் நேர்மையாலே உள்ளத்தால் உயர்ந்திருக்கும் மனிதா, உந்தன் ஊழியனும் நலம் இனிமேல் செல்க என்றார். பள்ளத்தில் வடிகின்ற தண்ணீர் போல பாழ்நோயும் நீங்கிற்று. வீரர் எல்லாம் அள்ளத்தான் முடியாத அருளை எண்ணி ஆனந்த கூத்தாடி மகிழ்வுற்றார்கள். தாய்க்கு ஒரே பிள்ளை. நல்லறிஞர் இயேசுபிரான் செல்லும் போது நையும் எனும் சிற்றூரின் நடுவில் வந்தார். சில்லென்ற காற்று வர கண்டதே போல் தெருவினிலே அனைவருமே வணங்கி நின்றார். செல்கின்ற வழியினிலே ஊர்வலத்தில் தேம்புகின்ற அழுக்குரலை இயேசு கேட்டார். நில் என்று ஊர்வலத்தை நிறுத்தி பார்த்தார். நீட்டி ஒரு மகன் பள்ளி கொண்டிருந்தான். ஐயாவே, என் செய்வேன்? எனது வீட்டில் அரசாள பிறந்த மகன் ஒருவனேதான். செய்யாத நேர்த்தியில்லை. கோவில் சென்று ஜெபம் செய்தேன், பலனில்லை, மாண்டுவிட்டான். பொய்யாக போனதையா எனது வாழ்வு. புரியவில்லை, நீர் யாரோ, எந்த ஊரோ? கை சோர்ந்தே அழுகின்றேன், வேறு என்ன? கடவுளா வந்தென்னை காப்பார் என்றாள் அன்னை. இளங்கதிர் போல் புன்னகையை இயேசு வீசி இரு கையை நீட்டி அந்த சவத்தில் வைத்தார். உளமாற, வாலிபனே எழுவாய் என்றார். உறங்கி பின் விழிப்பவன் போல் அவன் எழுந்தான். பழமான தன்மகனை கண்ட அன்னை மண்டியிட்டாள். இறைத்தூதன் நீரே என்றாள். குளமான கண்களையும் துடைத்து கொண்டாள். கூடியிருந்தோர் கடவுள் வந்தார் என்றார். அவன் மறந்தான், இவள் நினைத்தாள். ஒரு பரிசேயன் அந்த உத்தமன் இயேசு தன்னை விருந்தினுக்கு அழைத்தான். இயேசு விரும்பியே சென்றார். அங்கே இருந்தவர் பேசும் பொழுதில் இளமகள் ஒருத்தி வந்தாள். அருந்திய விருந்தை விட்டு அவளையே பலரும் பார்த்தார். கலையினில் நாட்டம் மிக்காள். கண்டவாறு உலகில் வாழ்ந்தாள். விலைமகள் நெறியில்லாதாள். விருந்திடை வந்தாள் என்று தலைவர்கள் போல அங்கே சார்ந்திருந்தார்கள் எண்ணி நிலைபெறும் கண்ணால் அந்த நேரிழையாளை பார்த்தார். வந்தவள் இயேசு முன்னே
மண்டியிட்டமர்ந்து மெல்ல செந்திருக்கையால் ஐயன் திருவடி தொட்டு மேலும் சிந்திய கண்ணீராலே சிறப்புற கழுவி மின்னும் கந்தமார் கூந்தலாலே கைகொண்டு துடைத்தும் விட்டாள். கழுவிய பாதத்தின் மேல் கனி இதழ் முத்தம் வைத்து செழுமிய வாசத்தைலம் சிறப்புற தேய்த்தாள். ஆங்கே குழுமிய மாந்தரெல்லாம் குறுகிய உள்ளத்தின் கண் எழுமொரு ஐயத்தோடு இருந்தனர் பார்ப்போம் என்று. இயேசுவோர் ஞானி என்றால் இவள் என்ன குலத்தாள் என்று யோசனை செய்த பின்பு உரியதோர் இடம் தரட்டும். மாசுளை இவளை எந்த மாபெரும் குமாரன் ஏனோ வாசனை தைலம் பூச மனது வைத்தருள் செய்கின்றான் என்று அவர் மனத்துக்குள்ளே எண்ணிய எண்ணம் தன்னை குன்றுடை விளக்கம் போல கோமகன் இயேசு கண்டு நன்றென மனத்தில் எண்ணி நாடிய பரிசேயர்க்கு மன்றிலோர் ஓமை சொன்னார், மற்றவர் கேட்கும் வண்ணம். கடன் பட்டார் இருவர் அந்த கடன் தீர்க்க வசதியில்லை. உடன்பட்டு கடன் தந்தானோ ஒருவருக்கு 500 என்றான். தடம் கெட்ட ஒருவருக்கு தந்ததோ 600 என்றான். கடன்பட்ட இருவருக்கும் கடனையே ரத்தம் செய்தான். இதில் எவர் மகிழ்வார் என்று இயேசுவே அவனை கேட்டார். அதிகமாய் கடன்பட்டானே, அவன்தான் நன்மை கொண்டோன், அதனாலே அவனே என்றும் அதிகமாய் மகிழ்வான் என்றான். இதுதானே எங்கும் நியாயம் என்று நல் இயேசு சொன்னார். நான் இங்கு வந்த பொழுது நற்பரிசேயரே நேர் தானென்று நிமிர்ந்து நின்றீர், தண்ணீரும் கொடுத்ததில்லை. வானென்ற நினைப்புமக்கு வந்தவள் யாரானாலும் ஏனென்று கேட்க முன்னே என் பணி செய்தாளன்றோ? தண்ணீரால் கழுவாமல் நேர் தள்ளிய பாதம் தன்னை கண்ணீரால் கழுவினாள், அக்கால்களை முத்தமிட்டாள். என்னை நான் தலையிற் பூச இம்மியம் தந்தீரில்லை. பெண்ணிவள் எனது காலில் பெரும் தைலம் பூசி வைத்தாள். அளவிலாதெனை நேசித்தாள், ஆகையால் இவளை நாமும் அளவின்றி மன்னிக்கின்றோம், அன்புடன் துணை நிற்கின்றோம். இளமகளே, உன் பாவம் எல்லாமும் தீர்த்துவிட்டோம். வளமிகும் வாழ்க்கை வாழ்வாய் வாழ்க என்று இயேசு சொன்னார். பந்தியில் அமர்ந்தோர் எல்லாம் பாவத்தை மன்னிக்கின்ற நிந்தையை தயக்கமின்றி நிகழ்த்திடும் இவர் யார் என்று சிந்தையில் நினைத்தபோது தேவகுமாரன் அந்த விந்தை சேர் பெண்ணை பார்த்து விசுவாசம் மீட்டதென்றார்.